வணக்கம். ஓம் அகத்தீஸ்வராய நமக. இந்த பதிவு கும்பராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். கும்ப ராசியில் சந்திரனோடு ராகு, 7ஆம் இடத்தில் கேது, 2ஆம் இடத்தில் சனி மீன வீட்டில், 4ஆம் வீட்டிலிருந்து விலகி 5ஆம் வீட்டில் மிதுன வீட்டில் குரு சஞ்சரிக்க வருகிறார். அவர் எத்தனை கூடியவர் என்றால், வருமானத்தை ஈட்டி தருகின்றவர், தனகாரகன் என்றும் புத்திரகாரகன் என்றும், 2ஆம் இடத்திலிருந்து வருமானம், கல்வி, வசதி வாய்ப்பு, சேமிப்பு, 11ஆம் இடமான ஏகதேச பாவம், வெளியூர் வெளிநாடு பாவம், மூத்த சகோதரர் பாவத்துடைய அதிபதி ஆகிய குருபான் 5ஆம் இடத்தில் வந்தால் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு உயர்கல்வி படிக்கலாம், பட்ட மேற்கல்வி படிக்கலாம். அவர்களுடைய திறமை அடிப்படையில் கணிப்பொறி கல்வி, இன்ஜினியரிங், அறிவியல் சார்ந்த கல்வி, மருத்துவம் சார்ந்த கல்வியில் வெற்றி அடைவீர்கள். அது உள்ளூரிலும் படிக்கலாம், வெளியூர் வெளிநாடு சென்றும் படிக்கலாம். அதற்கான வசதி வாய்ப்புகள் இந்த குருபான் உங்களுக்கு அந்த சிந்தனையோடு வருமான பெருக்கத்தையும் தந்து விடுவார். அதற்கான கல்வி படிக்கும்போது ஒரு மெய்யான ராஜ யோகமாக மாறும். ஒன்று. இரண்டாவது, வேலை செய்பவர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டங்கள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முதலீடு பெருகும், வருமானம் பெருகும், லாபம் பெருகும், தொழில் அபிவிருத்தி ஆகும். ஏற்கனவே தடை இருந்த பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், தொழில் சிக்கல்கள் இவை விலகும். ஏனென்றால் குரு பார்க்கின்ற இடத்தை சுபம் செய்வார். அவர் 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக ஜென்ம சந்திரனையும் ராகுவையும் பார்த்து விடுகிறார். அதனால் உங்களுடைய நோய் இருந்தால் தீரும், கடன் இருந்தால் தீரும், பிரச்சனைகள், சட்ட சிக்கல், வம்பு வழக்கு இருந்தால் தீரும். ஏனென்றால் கும்பத்துக்கு 6 கூடிய ஜென்மமே நிற்க, சந்திரனுக்கு 5 திரிகோணஸ்தானத்தில் குரு இருக்க, அந்த குரு சந்திரனை பார்க்க இவ்வளவு ஒரு குறிப்பிட்ட பார்வை கோச்சாரம் அமைவதால் திடீர் பிரச்சனைகள், நெடுநாள் இருந்த சிக்கல்கள், குடும்பத்தில் இருக்கின்ற சிக்கல்கள், சகோதர சிக்கல், கணவன் மனைவி சிக்கல், தாய் தந்தையார் சிக்கல், இல்லை ஒன்றுவிட்ட சொந்த பந்தங்களுடைய சிக்கல், இல்லை நட்போடு சிக்கல், தொழில் சார்ந்த சிக்கல், அது கடனாகவும் இருக்கலாம், மனம் சார்ந்தும் இருக்கலாம், உடல் சார்ந்தும் இருக்கலாம், நோய் சார்ந்த பிரச்சனை இவையெல்லாம் விலகும் என்பதுதான் குரு பேச்சினுடைய பரிபூர்ண பலனாகும். ஆக குரு பார்க்கின்ற இடத்தை சுத்தம் செய்வதால் தந்தையாருடைய யோகம் சிறக்கும், உங்களுடைய யோகம் சிறக்கும், உங்களுடைய சுயமுயற்சி, விடாமுயற்சி, எண்ணங்கள், லட்சியங்கள், ஆசை, கனவுகள் எல்லாம் பலிதமாகும். நீங்கள் நினைத்த மாதிரி வாழ வேண்டிய சூழல் ஏற்படுத்தி கொடுக்கும், வருமானம் பெருகும், திருமண வாழ்க்கை இணைப்பு ஏற்படும். காலதாமதமான திருமணம் இப்பொழுது தடை விலகி நடக்கும். குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆக ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு கும்பராசியாக இருந்தால், படிப்பவராக இருந்தால் படிப்பு உயரும், அதனால் ராஜயோகம் ஏற்படும். தொழில் சார்ந்து திருமணம் சார்ந்த முயற்சியில் தான் தொழிலும் மேன்மை அடையும், திருமண வாழ்வும் சிறக்கும், குழந்தை வாழ்வும் சிறக்கும். ஆக குடும்பத்தில் ஒரு தெய்வீக கடாட்சத்தோடு செய்கின்ற முயற்சி, எண்ணங்கள் பலிதமாகி அடுத்த கட்ட முயற்சிக்கும் அடுத்த கட்ட உயர்வுக்கும் போக இருப்பதால் இந்த குரு பகவான் உங்களுக்கு சிறப்பான 5ஆம் இடத்தில் குலதெய்வ அனுகிரகத்தோடும் இஷ்டதெய்வ அனுகிரகத்தோடு பரிபூர்ண பலனை தருகிறார். இதனால் உங்களுக்கு வீடு அதிர்ஷ்டம், வீடு கட்டுகின்ற யோகம் வரும், தொழில் பெருக்கின்ற யோகம் வரும், பதவி உயர்வு, செல்வாக்கு உயரும், வாழ்வில் ஒரு நிம்மதி கிடைக்கின்ற காலகட்டங்களாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சிறப்பு பலன் கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.